ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரோட்டுக்கடை உளுந்தங்கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரோட்டுக்கடை உளுந்தங்கஞ்சி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்க செய்வாங்கங்க. நம்ம வீட்டில் செய்கிறத விட ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தேங்காய் போடுவாங்களா இல்லைன்னா பால் ஊற்றுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன நம்ம தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எப்படி மெத்தடு என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உளுந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா 50 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 பேர்த்துக்கு உள்ள மாதிரி நான் உளுந்தை 100 ml தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் இதை வேக வச்சுக்கணுங்க. 3 நிமிஷம் வெந்தாவே போதும். நமக்கு கை வச்சு பார்த்தா நறுக்குன்னு இருந்தால் போதும். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதுங்க. இந்த கஞ்சி பார்த்திங்கனாக்கா இதை மிக்சியில் இந்த தண்ணியை வச்சு நம்ம விடாமல் அரைச்சிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ கை கால் அடிபட்டுருக்கு, எலும்பு கூடணும் அப்படிங்கிறவங்க இந்த உளுந்தங்கஞ்சியை டெய்லியும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க பூ பெய்ந்துருச்சு, ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த உளுந்தங்கஞ்சி டெய்லியும் கொடுக்கலாங்க. ரொம்ப சத்தானதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மிக்சியில் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். நைஸாக அரைச்சிக்கணுங்க, திரியாக அரைக்காதீங்க. இதை நல்லா வலிச்சியெல்லாம் ஊற்றிக்கலாம். உள்ளே விட்டு நல்லா கட்டி உலாக நம்ம நல்லா கலக்கிக்கணும். இது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கொதிக்க வைக்கிறாங்க. தேங்காய் பால் இருக்கிறதுனால நான் பசும்பால் ஊற்றலை. உங்கள்கிட்ட தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஒரு 3 டம்ளர் 1/4 லிட்ரு பால் வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்படியும் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் ஊற்றுறதுனால நான் பசும்பால் ஊற்றலை. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா நல்லா இதை நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு பொங்கி மேலே வரணும். 5 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது ஒரிஜினல் பனங்கருப்பட்டி. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை கலக்காமல் அது மேலே மினுமினுன்னு இல்லாமல் இருக்கும். 1 கப்பு போட்டுக்கலாங்க. மேலே பார்த்திங்கன்னா மினுமினுன்னு இருக்காது. மினுமினுன்னு இருந்தது அப்படின்னா அது சர்க்கரை கருப்பட்டி, சர்க்கரை கலந்துட்டாங்கன்னு அர்த்தம். மண் மாதிரி ஒரு மாதிரி அதில் மினுமினுப்பே இல்லாமல் இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கருப்பட்டி நம்ம கண்டுபிடிக்கிறது. தேங்காய் ஒன்று எடுத்து அரை மூடி தேங்காய் திருவிக்கலாங்க. நம்ம மிஷினில் திருவிக்கலாம் இந்த தேங்காயை. இது பார்த்திங்கன்னா நான் பாத்திர கடையில் தான் நான் வாங்கிக்கிட்டேன். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இதுக்கு சாணம் பிடிக்கிற மாதிரி கத்தியெல்லாம் சாணம் பிடிச்சிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா எனக்கு இது கொடுத்துருந்தாங்க. கத்தி, அருவாமனை எல்லாம் சாணம் பிடிச்சிக்கிற மாதிரி அந்த தேங்காய் திருவுரம் பார்த்திங்கன்னா அதை கழட்டிட்டு திரும்ப சொருவி நம்ம அதை காமிக்கல. இன்னொரு டைம் நான் காமிக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா சொருவிட்டு நம்ம கத்தியெல்லாம் சாணம் பிடிச்சிக்கலாம், அருவாமனைலாம் சாணம் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி அப்படின்னு எனக்கு இது கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கும் கடைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இது 2 மணி நேரம் ஆனாலும் பார்த்திங்கன்னா இதே ஸ்டேஜ்லேயே இருக்குங்க. தண்ணியாட்டம் அப்படியே கரெக்டாக அந்த ஒரு காஃபி ஸ்டேஜுக்கோ அடுத்த ஸ்டேஜ் திக்னஸ் அந்த இது இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிறப்ப தேங்காய் பால் இப்போ ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சே ஊற்றிக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொதிக்கையில் ஊற்றக்கூடாது. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம், 3 மணி நேரம் ஆனாலும் 2 மணி நேரம் ஆனாலும் இதே பதத்துலேயே இருக்குங்க. நம்ம ஆட்டி செய்கிறது அந்த பதம் வராதுங்க. அதுக்காக தான் நான் ரோட்டு கடை ஸ்டைலில் செஞ்சு காமிச்சேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.